ஹலோ எவ்ரிவன். இப்போ வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் யூனிட் 1ஓட செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் எய்டட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங், அதாவது கேர் தான் இந்த கொஷின். ஃபஸ்ட்டு கேர்னா என்னென்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டோட டிசைன், டைமென்ஷன், மெட்டீரியல், ஸ்ட்ரக்சரை ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறது தான் வந்து கேர்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, 3D ஸ்கேனர், கேட் சாஃப்ட்வேர், லேசர் மெஷர்மெண்ட் டூல் அண்ட் மாடலிங் சிஸ்டம். இதை வச்சு தான் ஒரு 3D மாடலை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு, ஆல்ரெடி இருக்கிற ஒரு பொருளோட 3D மாடலை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கேர் வந்து இன்ஜினியர் வந்து ஒரு ப்ராடக்ட்டு எப்படி மேட் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அண்டு ஹவு இட் கேன் பி இம்ப்ரூவ்ட் ஆர் ரீப்ரொடியூஸ் அப்படிங்கிறத வந்து இன்ஜினியருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்போனா, ஒரிஜினல் டிசைன் டாக்குமெண்ட்ஸ் ஆர் நாட் அவைலபிள், ஒரிஜினல் டிசைன் டாக்குமெண்ட் வந்து இல்லாதப்போ அது வந்து ஹெல்ப் பண்ணும். நீடு, எங்கெங்கெல்லாம் கேரோட நீட் வருது அப்படின்னா, ஒரிஜினல் கேட் ட்ராயிங் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை வந்து ரீடிசைன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஒரு காம்படிட்டர் இருக்கார்ல, அவரோட ப்ராடக்டை எப்படி எப்படி மேட் பண்ணியிருக்காருன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஓல்டு மிஷினோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து இந்த கேர் வந்து ஒரு நீட். ஓகேவா? இப்போ வந்து ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறோம். இதில் பேசிக்காக ஒரு ஆறு ஸ்டெப் இருக்குது. டேட்டா அக்விசிஷன்னா என்னென்னா, 3D ஸ்கேனரு, அந்த லேசர் ஸ்கேனர்லாம் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டோட ஜாமெண்ட்ரி ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு டேட்டாவாக எடுக்கிறது தான் டேட்டா அக்விசிஷன். டேட்டா ப்ராசஸிங்னா என்னென்னா, அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு யூஸபிள் ஃபார்மேட்டாக கொண்டு வரது டேட்டா ப்ராசஸிங். சர்ஃபேஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா, இங்கே தான் ஆக்சுவலாக அந்த டேட்டாவை வந்து வாங்கி கேட் டூல் யூஸ் பண்ண போகிறோம். கேட் டூலுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அந்த டேட்டாவை. ஓகேவா? கேட் மாடலிங்னா என்னென்னா, அந்த அந்த டூல் மூலியமாக ஒரு 3D கேட் மாடலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த மாடல் வந்து எக்ஸாக்டாக ஒரிஜினலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் அந்த மாடலோட ஸ்ட்ரென்த் என்னென்ன, மெட்டீரியல் என்ன, பர்ஃபார்மன்ஸ் என்ன, அதை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது 5th ஸ்டெப்பு, அதாவது டிசைன் அனாலிசிஸ். 6th ஸ்டெப் தான் வந்து மேனுஃபேக்சரிங். இதெல்லாம் ஓகே அப்படின்னா, கேம், சிஎன்சி மிஷின், அப்புறம் 3D பிரிண்டர்லாம் இருக்குல்ல, 3D பிரிண்டர்லாம் யூஸ் பண்ணி அந்த மாடலை வச்சு திரும்ப ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டை நம்மளே ரீகன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் ஃபைனல் ஸ்டெப்பு. ஓகேவா? இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, அக்யூரேட் அண்ட் குயிக்காக கேப்சர் பண்ணலாம். அப்புறம் வந்து ஓல்டு ப்ராடக்ட் வந்து ரீடிசைன் பண்ணுறதுக்கு, இது வந்து மேனுவலாக ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறத விட இந்த 3D ஸ்கேனர் மூலிமா எடுக்கிறது வந்து டைமும் கம்மியாக எடுக்கும், அதோட அக்யூரஸியும் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல், இன்ஸ்பெக்ஷன், ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டியை பார்க்குறதுக்கு, இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகும். அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ், ஒரு ஸ்பேர் பார்ட் ஒரிஜினல் டிசைன் தொலைஞ்சு போனால் ஒரு ஸ்பேர் பார்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் ஆகும். இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு ஓல்டு மிஷின் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, அதோட கியர் வந்து உடஞ்சி போச்சு. சரியா? அதோட நம்மளோட ஒரிஜினல் டிசைன் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இல்லை, அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கிட்டையுமே அவைலபிளாக இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஜினியர்ஸ் வந்து 3D லேசரை யூஸ் பண்ணி அந்த கியரோட ஒரு ஜாமெண்ட்ரி டேட்டாவை வாங்குவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பா. அந்த அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதை கேட் டூலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் 3rd ஸ்டெப்பு. 2nd ஸ்டெப் தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறது, நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது. 3rd ஸ்டெப்புக்கு கேட் டூலுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். கேட் டூலை யூஸ் பண்ணி ஒரு மாடலை க்ரியேட் பண்ணுறது 4th ஸ்டெப்பு. அந்த மாடல்லேருந்து ஒரிஜினலாக ஓகே, இது பர்ஃபார்மன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த கியருக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னா, இந்த மிஷினுக்கு இந்த கியர் செட் ஆகும் அப்படின்னா, அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த ஓல்டு மிஷினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து அந்த மிஷின் வந்து திரும்பவும் ரன் ஆக ஆரம்பிக்கும். இதனால அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு காஸ்ட் வந்து கம்மியாகும். இந்த டயக்ராம் தான் ஃப்ளோ. ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்டு, அதுலேருந்து 3D ஸ்கேனரு, அதுலேருந்து பாயிண்ட் க்ளவுடை வந்து நம்ம கேப்சர் பண்ணுவோம். சர்ஃபேஸ் மாடலிங் மூலிமா 3D மாடலை வந்து க்ரியேட் பண்ணி திரும்பவும் அதே ஆப்ஜெக்டை மேனுஃபேக்சர் பண்ணுவோம். இதுதான் வந்து கேர், கம்ப்யூட்டர் எய்டட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனிட் 2 பார்க்கலாம். ஓகே, ஸ்டே டியூன் வித் டெக் பீஸ் லேப். தேங்க்யூ.